ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரசாரமான ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான மீன் குழம்பு, அதாவது ஷீலா மீன் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷீலா மீனில் மாங்காய் போட்டு புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது கூட நான் மீன் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் உரித்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அது கூடயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து மாங்காவும் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க, கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு இடித்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணி, வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது தேவையான, ஏன்னா சீக்கிரமாக வதங்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேல் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துட்டு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் வந்து தனியா பவுடரு, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதங்கின உடனே நீங்கள் வந்து புளி ஆட் பண்ணி வைக்கலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு அந்த சின்ன லெமன் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம மாங்காய் வேறு போட்டிருக்கேன், அதனால் புளிப்பு ஜாஸ்தியாகிடும். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. புளி சீக்கிரமாக கரைக்கிறதுக்காக நான் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா புளி சீக்கிரமாக கரைஞ்சிரும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபில்டர், உங்களுக்கு நிறைய புளியும் கிடைக்கும். அதனால் சுடுதண்ணி ஆட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புளியை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது புளி அந்த பச்சை வாசம் எல்லாம் போன உடனே நீங்கள் வந்து நல்லா அந்த குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண மாங்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ரொம்ப வெந்துடக்கூடாது. அரைப்பாக வெந்த உடனே மீனை ஆட் பண்ணி கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே. ஏன்னா மீனுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அந்த மாங்காய் ஒரு அரைப்பாக வெந்த உடனே நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் வந்து ஒரு 2-5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், சீக்கிரம் அந்த சூட்லேயே வெந்துடும். அதனால் நீங்கள் மீன் அந்த கடைசி நிமிஷத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீன் வறுவலுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அரிசி மாவையும் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூனு. ஏன்னா வந்து அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக, கலருக்காக அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூளையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து எனக்கு குழம்பு மிளகாத்தூளில் நல்லா கிடைக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா காரம் கொடுக்காது, அது கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அது கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். வந்து பேன் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறது இல்லை. அதனால் நான் வந்து இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீனை வந்து அதில் போட்டு மீன் அதில் போட்டு நான் வந்து 2 பக்கமாக சிறுந்தியாக வச்சு நான் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மேலே கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். 2 பக்கமும் ஸ்லோவாக விட்டு நீங்கள் நல்லா அழகாக திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, மீன் ஃப்ரை, மீன் குழம்பு ரெடி. காரசாரமான மீன் குழம்பு, மாங்காய் போட்டு புளி குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் மழைக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடிங்க. ஷீலா மீனில் குழம்பு வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.